வாங்க மக்களே, ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டட் சீரிஸோடைய நெக்ஸ்ட் எபிசோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோடோடைய ஆரம்பத்திலே நமக்கு யோங் ரியாங்க காமிப்பாங்க. அவருமே இப்போதைக்கு நார்த் கொரியாவில் இருக்கிற ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போவார். அதாவது இவங்களுக்கு சோல்ஜர்ஸ் தேவைப்படுறாங்க. அதில் ஏதாச்சும் வாரியர்ஸ் இந்த இடத்துல இருக்கீங்களா, யாருனாச்சும் சோல்ஜர்ஸாக வரீங்களான்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஒரே ஒரு பையன் மட்டும் செம ஸ்டிஃபாக கையை தூக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து ஷாக்கான யோங் ரியாங்கும் உன்னுடைய பேர் என்னன்னு கேட்குறாரு. அந்த சமயம் தான் அவனுடைய நேம் யாங் வாக்ன்ற விஷயம் தெரிய வருது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நம்பர் 66ன்னு சொல்லலாம். அவர் தான் இந்த இடத்துல கையை தூக்கியிருக்காரு. அவர் வந்தவொடனே மற்ற பசங்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அந்த சண்டையுடைய முடிவில் யாங்வாக் மோடு தான் மிச்சம் இருக்காரு. அதை பார்த்த யாங்கோ யாங்வாக்கை மட்டும் தூக்கிட்டு போகலான்னு இருக்காரு. அந்த சமயத்தில் ஒரே ஒரு பையன் மட்டும் யாங்வாக்கோடைய காலை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் தோக்கலன்னு சொல்கிறாரு. அதை பார்த்து ஷாக்கர் யோங்ரியாங்க என்ன சொல்கிறேன்னா நம்ம இந்த பையனை கூட்டிக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய நேமை கேட்குறாரு. அந்த சமயம் தான் அந்த பையனோட நேம் கிம்ன்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது. அதுக்கு அடுத்ததான் இவங்க எல்லாருக்கும் கடுமையான ட்ரைனிங் தராங்க. இவங்களுக்கு எதுக்காக ட்ரைனிங் தராங்கன்னா இவங்க எல்லாருமே சவுத்துக்குள்ளார ஊடுருவதுக்காக தான் ட்ரைனிங் தந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சவுத் கொரியாவில் இருக்கிறவங்க இவங்களுக்கு பிடிச்சா எக்காரணம் கொண்டும் நார்த் கொரியாவில் இருக்கிறவங்க நேம் சொல்லக்கூடாது. அதுக்காக இவங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள கடைசியாது எங்கூக் கிட்ட நேம் கேட்குறாங்க. அந்த இடத்துல எங்கூக் வந்து எனக்கு நேம் ஞாபகம் இல்லை, ஏன்னா எல்லாருமே நம்பர் 66 தான் கூப்பிடுவாங்கன்ற மாதிரி சொல்லு. சரின்னு சொல்லிட்டு அடுத்ததான் இவங்க கிம் கிட்ட கேட்குறாங்க. ஆனால் கிம் வந்து அவருடைய நேம் கிம்னு மட்டும் தான் சொல்கிறாரு. அதை கேட்டு கடுப்பானவங்க ஒன்று கிம்முக்கு டார்ச்சர் தர ஆரம்பிக்கிறாங்க. அப்போவே கிம் எவ்வளோ உறுதியாக இருக்காருன்ற விஷயத்தை நம்ம காமிச்சிருந்துருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக ட்ரைனிங்ன்றது நீங்கள் நினைக்கிறதோடு ரொம்ப ஹெவியாக போகுது. அந்த இடத்துல சாவர அளவுக்கு எல்லாருமே பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்காங்க. இந்த மாதிரியான ட்ரைனிங்க்கு நடுவில் உங்களுக்கு எப்பயுமே ராத்திரி தான் சாப்பாடு கிடைக்கும். அதில் கிம் வந்து யாங்கூக் கிட்ட சாப்பாடு தந்தால் அதை அவர் தூக்கி போட்டுறாரு. அதில் கிம்மே சாப்பிடாம இருக்காது, நீ கொஞ்சம் தான் சாப்பிட்ற, உங்ககிட்ட பலம் இருக்காதுன்ற மாதிரி கிம் யங்கூக்கை எதிர்த்து பேச அதில் கடுப்பான யங்கூக்குமே கிம்மோட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் தொடர்ந்து நெக்ஸ்ட் அதவும் இவங்களுக்கு ட்ரைனிங் போக செய்யுது. அதில் தான் ஒரு நாள் எங்கூக் தூங்கிக்கிட்டு இருப்பார். திடீர்னு ஒரு சோல்ஜர் எங்கூக்கை சுட வராரு. அதை கவனிச்சு எங்கூக்கு என்ன பண்ணுறான்னா அந்த சோல்ஜரோடைய கையை பிடிச்சி கடைசியாக தான் அந்த சோல்ஜரை சாகடிச்சிட்டு இவர் வெளியே வந்து பார்க்குறாரு. அந்த சமயம் தான் பல குழந்தைங்க இறந்து போயிருக்க விஷயம் தெரியுது. அதாவது நார்த் கொரியன்ஸே அவங்கள கொல்றாங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்து இவர் எதிர்ச்சாகிறாரு. ஆனால் அதுலேருந்து தப்பிச்சது கிம் யங்கூக் இவங்க 2 பேர் மட்டும் தான். அவங்க 2 பேருமே பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்கிறாங்க. கடைசியாக தான் இவங்களுடைய நாட்கள் வர ஆரம்பிக்குது. இப்போ தான் இவங்க சவுத்துக்குள்ளார ஊடுருவ போகிறாங்க. அதில் இவங்க முதல் டார்கெட்டை வச்சுருக்குது கங்வான் ப்ரொவின்ஸ் தான். அதில் இவங்க கங்வான் ப்ரொவின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பையன் உட்காந்துன்னு இருப்பான். அதில் அந்த பையனை எங்கூக் சுட ஆரம்பிக்கிறாரு. ரிப்பீட்டேட்டிவாக அந்த பையனை சுட்டு அவன் கிட்ட இருந்து எந்த வித ரியாக்ஷனும் வராத பார்த்த கிம் அந்த பையனை போய் செக் பண்ணி பார்க்கும்போது அது பையனே இல்லைன்ற விஷயம் தெரியுது. கடைசியில் சீட்டு கட்டியில் பாம்பு வச்சுருக்காங்க. அந்த பாம்பு மிக பெருசாக பேட் ஸ்டாண்டில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா சோல்ஜர்ஸும் இறந்துடுறாங்க, இன்க்ளூடிங் எங்கூக்கி சேர்த்து தான். அதில் கடைசியாக தான் தப்பிக்கிறது கிம் மட்டும்தான். அந்த சமயம் தான் எங்கூக்கூடிய ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு காமிக்கிறாங்க. அதில் கங்சியாங் வந்து என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய பிரதர் கிட்ட கத்திக்கிட்டு இருப்பார். ஏன்னா இந்த சமயம் தான் இவர் ஆர்மிக்கு போக வேண்டியதாக இருந்திருக்கும். அந்த இடத்துல பிரதருமே நான் கூடிய சீக்கிரம் வந்துடுவேன்ற மாரி கங்சியாங் கிட்ட சொல்கிறாரு. அதை தொடர்ந்து தான் திரும்ப ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் அந்த இடத்துல கங்சியாங்கும் நீ தானே ஃபேக் 66ன்ற மாரி கேட்குறாரு. ஹீரோக்கு உண்மையாலுமே 73ன்ற நம்பரை கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் இப்போ தான் 66 மாதிரி இருந்திருக்கும். அதை பற்றி இவர் கேட்கும்போது ஹீரோ சரியான நேரத்தை காத்திருந்து அந்த கன்னை தள்ளி விடுறது மட்டும் இல்லாமல் அந்த சைடு இருந்த கங்சியாங்க தள்ளி விட்டுருவார். அந்த சமயத்தில் கங்சியாங்க நோட்டீஸ் பண்ணும்போது அவருடைய பக்கத்தில் தான் கன் இருக்கும். அதில் வேகமாக ஓடி பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒழிஞ்சிப்பாங்க. அதே இடத்துல கங்சியாங் மானவரியாக சுட்டுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. யார் அது பின்னாடி வந்தான்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது, மிஸ்டர் லிமோ சங்கான்ற விஷயம் தெரியுது. அந்த சமயத்தில் இவங்க 2 பேருமே கங்சியாங்க கன்னோடியில் நிறுத்தி வச்சுருக்காங்க. அதை பார்த்த ஆன்சுவோ இவங்க யாருன்னு பேசும்போது ஹீரோ என்ன சொல்கிறேன்னா ஒருத்தர் என்னுடைய ட்ரை கிளீனர், ஒருத்தவங்க என் கூட வேலை செய்கிற கோவொர்க்கருன்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் தான் இவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்ற விஷயத்தை காமிச்சிருந்துருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல அந்த ஸ்கூலில் சஸ்பிஷியஸாக ஒருத்தவங்க சுற்றுற விஷயத்தை இவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அது வேறு கிடையாது, கங்சியாங் தான். அது வகையில் தான் அவங்க கங்சியாங்கை பின்தொடர்ந்து இந்த இடத்துக்கு வந்த விஷயம் தெரிய வருது. அந்த இடத்துல சங்காவும் நாங்கள் ஏஜென்ட்ஸுன்ற விஷயத்தில் நீ பெருசாக ஷாக் ஆகலைன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஹீரோ அப்படிலாம் கிடையாது, என்னை யாருனாச்சும் ஒருத்தவங்க கண்காணிப்பாங்கன்னு எனக்கு தெரியும் போது அந்த இடத்துல சங்காவோ நீ சவுத் கொரியன் ரூல்ஸை மீறிட்ட அதில் அரெஸ்ட் ஆகிறியான் போது ஹீரோ அந்த சமயம் தான் மிஞ்சியை காணுன்ற விஷயத்த சொல்கிறாரு. நான் மிஞ்சியை தேடினதுக்கப்புறம் சவுத் கொரியன் கவர்மெண்ட் கிட்ட நானே வந்து அரெஸ்ட் ஆகிடுவேன், அதில் தயவு செஞ்சு என்ன மிஞ்சியை ஃபாலோ பண்ண விடுங்கன்ற மாரி அந்த இடத்துல ஒரு கெஞ்சி கேட்பாரு. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த இடத்த விட்டு ஹான்ஸுவும் ஹீரோவும் போயிடுவாங்க. இதை ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக எதிர்பார்த்த கங்சியாங் மிஸ்டர் லிம் கிட்ட இருக்கிற கன்னை வாங்கி அவரே சுட ஆரம்பிப்பார். பக்கத்தில் சங்கா பயங்கரமாக சண்டை
சண்டை போடுறாங்க. ஆனால் எப்படியோ ஒரு சங்கமையும் தோக்கடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு ஓடியாறது மட்டும் இல்லாமல் வேகமாக ஹான்ஸோடைய காரை சுட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. அதே சமயத்தில் உள்ளார அடிப்பட்ட மிஸ்டர் லிம்மை காமிப்பாங்க. அந்த இடத்துல மிஸ்டர் லிம் ஒன்றும் கன்ஷாட் வாங்க கிடையாது. ஏன்னா அவர் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டிருக்காரு. அதில் அவர் எப்படியோ தப்பிச்சிட்டாரு. ஆனால் இதே இடத்துல ஹீரோவுக்கும் ஒரு சின்ன கன்ஷாட் ஏற்பட்டிருக்கும். அதில் ஹீரோ அதே இடத்துல வழியில் தான் இருப்பார். அதை பார்த்தா ஹான்ஸுமே ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ இது சின்ன காயம் தான் சொல்கிறாரு. இது வெறும் ஸ்க்ராட்ச் தான், நான் வெறும் பேண்டேஜ் சுற்றினா போதுன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு ஹான்ஸு தான் பயங்கரமாக ஹீரோவை கத்திக்கிட்டு இருக்காரு. இதே சமயத்தில் ஜின்சியோவில் இவங்க இருக்கிற லொக்கேஷன் தெரிஞ்சு இருந்திருப்பாங்க. ஹான்ஸு சொல்லி இருந்திருப்பாரு. அது மூலியமாக தான் இவர் இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்காரு. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஹான்ஸு ஜின்சியோவில் ஏற்றக்கூடிய நிலைமைக்கு போயிடுவார். அதில் ஜின்சியோவில் ஒரு மாதிரி பயப்படுறது மட்டும் இல்லாமல் நீ கிட்டத்தட்ட என்னை கொண்டு வந்திருப்பேன்ற மாரி ஹான்ஸோடைய காருக்குள்ளார போய் யார் மின்ஜே கடத்துறாங்கன்னு தெரியுமா, அவங்க மட்டும் என் கையில் கிடச்சா அவங்கள கொன்றுவன்ற மாரி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஹீரோவுக்கு காயப்பட்ட விஷயத்தை கவனிக்கிறாரு. சரின்னு ஜின்சியலுமே இப்போ எங்கே போகிறேன்னு கேட்கும்போது ஹான்ஸு என்ன சொல்கிறான்னா, எந்த ஒரு ஹோம்லெஸ் மேன் கிட்டே மிஞ்சியோடைய ஃபோன் இருந்துச்சோ அவனை தேடி தான் போகிறோன்ற மாரி அவனை பற்றி இவங்க சொல்லி நினைப்பாங்க. கடைசியாக தான் அந்த பாஸை விசாரிக்கும் போது இவங்களுக்கு அவனுடைய லொக்கேஷன் தெரிஞ்சிருக்கும். அதுவரைக்கும் தான் அந்த இடத்துக்கு போகலான்னு இருக்காங்க. அதுவரைக்கும் தான் அந்த ஹோம்லெஸ் மேனை காமிச்சா பக்கத்தில் ஒரு சின்ன பையன் நின்று இருந்திருப்பான். அவங்ககிட்ட ஒரு சோஜு கேட்டுன்னு இருக்காரு. எனக்கு ஒரு நாள் சோஜு வாங்கி தர முடியுமான்னு கேட்கும்போது அவனுமே எதுக்கு வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மூலியமாக பேசிகிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் இந்த ஆள் தூங்கணுமே நடிக்கிறாரு. அப்படியே அவருடைய கண்ணை திறக்கும்போது நம்ம ஆட்கள் கண் முன்னாடி நிற்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோவுமே மிஞ்சியோடைய ஃபோனை காமிச்சிட்டு, இந்த ஃபோனை நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னு உங்களுக்கு உறுதியாக தெரியுமா, அதை மட்டும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் வேணா உங்களுக்கு எதை வேணாலும் தரேன்ற மாரி அந்த ஆள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கு. சரின்னு அவருமே ரிமெம்பர் பண்ணி பார்க்குறாரு. அந்த சமயம் தான் யாரோ ஒருத்தவங்க காரை விட்டு வெளியே வந்ததாகவும் அதை குப்பை தொட்டியில் போட்ட விஷயமும் தெரியுது. அதை தான் இவர் எடுத்த விஷயத்த சொன்னார். அந்த இடத்துல ஹீரோவுமே உங்களுக்கு கார் கலர் இல்லைனா காரோடைய மாடல் யார் தூக்கி போட்டாங்க, அவருடைய ஐடென்டிட்டி தெரியுமான்ற மாரி அதெல்லாம் கேட்டுன்னு இருக்கேன். ஆனால் ஹோம்லெஸ் மேனுக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதே இடத்துல ஹீரோ கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அந்த ஹோம்லெஸ் மேனுக்கு ஹீரோடைய சுச்சுவேஷன் புரிய வருது. அதில் இவருமே என்ன சொல்கிறேன்னா, ஒயிட் கலர் கார் BMW மாடல்ன்ற மாரி அந்த இன்ஃபர்மேஷனை சொல்ல, அதை கேட்ட இவங்க அந்த காரை தேடலான்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் கோல்டன் டீத்தை காமிச்சா அவர் ஒரு ஆள்கிட்டேருந்து கண்டெய்னர் வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த ஆளை தண்ணி பக்கமாக கூட்டிகிட்டு போய் அதே தண்ணியிலேயே தள்ளி விட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு பர்சனாக இவரை காமிச்சுன்னு இருக்கு. இதே சமயம் தான் ஹீரோ அந்த காரை பக்கம் சேஸ் பண்ணியிருப்பார். அதாவது இவங்களுடைய காருன்றது சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அது மூலியமாக இவங்களால் எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ண முடியுது. அதில் இவங்க CCTV ஆக்சஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யார் இந்த மாதிரி அந்த ஃபோனை தூக்கி போட்டான்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய மொத்த ஜாதகத்தை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவனுடைய கார் கடைசியாக தான் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த லொக்கேஷன்லையும் இவங்க சர்ச் பண்ணியிருக்காங்க. இதே சமயத்தில் கோல்டன் டீத்தை காமிச்சா அவருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். எப்படி கங்ஷன் கிட்ட அவருடைய ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டாங்கன்ற விஷயத்த சொல்கிறதுன்ற மாரி அவருமே யோசிச்சு அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற ஒரு பர்சன் வந்து பொட்டேட்டோ வைப்பார் கோல்டன் டீத்துக்காக. அதை பார்த்தோன்னே கோல்டன் டீத் கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஆளை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. கிட்ட இந்த சுத்தியெல்லாம் எடுத்து அப்படி அடிக்கிறாரு. இதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க. அதுக்காக 9 வருஷத்துக்கு முன்னாடி போனால் ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு ப்ரோட்டஸ்ட் அந்த பக்கம் நடந்துன்னு இருக்குது. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது கோல்டன் டீத் வந்து அவருடைய பாஸோடு தான் இருப்பார். அந்த இடத்துல பாஸ்மே இந்த இடத்துல ரீடெவலப்மெண்ட் பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுறோம், ஆனால் இந்த இடத்துல ரீடெவலப்மெண்ட் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு இருக்குது, அதெல்லாம் நம்ம எதனாச்சும் பண்ணணும்னு பேசிட்டு கோல்டன் டீத்தை எஜ்ஜுக்கு கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் அவர் மேலேருந்து கீழே தள்ளி விட்டுருவார். அதில் கோல்டன் டீத்துக்கு சிவியரான இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. அதுக்கடுத்ததாக கோல்டன் டீத்துக்கு எல்லாமே புரிய வர ஆரம்பிக்குது. ஒரு நியூஸ் சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியாக தான் ரீடெவலப்மெண்ட் நடக்காமல் இருந்த ப்ராஜெக்டை இப்போதைக்கு ரீடெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கான அப்ரூவல் கிடச்சிச்சு. அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு எம்ப்ளாயி மேலேருந்து கீழே வந்ததுலேருந்து தான் இந்த விஷயம் அப்ரூவல் இருக்குன்ற விஷயத்தை பற்றி நியூஸில் சொல்ல, இதை கேட்டு கடுப்பான கோல்டன் டீத் என்ன பண்ணுறான்னா இவருடைய பாஸை கொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் பாஸ்மே இதை ஒன்றும் நான் செய்யலை, எனக்கு மேலே இருக்கிறவங்க ஆர்டர் கேட்டாங்க, அதை தான் நான் செஞ்சிருந்த போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோல்டன் டீத் அவருடைய பாஸை கொல்றது மட்டும் இல்லாமல் அவருடைய இடத்துக்கு வந்து இருந்திருப்பார். இதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கை நல்லா தான் போயிருந்திருப்போம். ஆனால் கங்ஷியான் வர வரைக்கும் மட்டும்தான் அது. கடைசியாக கங்ஷியான் வந்து கோல்டன் டீத்தை பார்க்கணும்னு சொல்ல, அதில் கோல்டன் டீத்துமே அவருடைய ஆட்களோட கங்ஷியானை பார்க்க போகிறாரு. அந்த இடத்துல கங்ஷியானுமே யாரோ ஒருத்தவங்க அந்த ஆளோடைய இடத்துக்கு வருவாங்கன்னு தெரியும். அது நீயா இருப்பேன் நான் எதிர்பார்க்கலன்னு போது அந்த சைடுக்கு கோல்டன் டீத்தும் நீ தான் என்னுடைய பாஸ்கிட்ட மேலேருந்து என்னை தள்ளி விட சொன்னியா, உன்னை நான் போகிறேன்டான்ற மாரி அவங்க ஆட்கள் கிட்டலாம் கங்ஷனை கொல்ல சொல்கிறாரு. ஆனால் கங்ஷன் யாருன்ற விஷயம் கோல்டன் டீத்துக்கு தெரியல. அதில் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்க ஆரம்பிக்குது. கடைசியாக கோல்டன் டீத் வந்து கங்ஷனை போடலாம்னு நினச்சா அந்த இடத்துல கங்ஷனை அந்த கத்தியை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் கோல்டன் டீத்தை பயங்கரமாக அடிக்கிறாரு. அதுக்கு நடுவில் அந்த கத்தி எடுத்து கிட்டத்தட்ட அவருடைய கன்னத்துக்குள்ளாரே இறக்கிட்டாரு. அது மூலியமாக தான் கோல்டன் டீத்துக்கு அந்த கண்ணத்தாண்ட ஒரு சின்ன ஸ்கேர் இருக்கிற விஷயத்தை நீங்கள் கவனிக்கலாம். இதே மாதிரி தான் இவருக்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்தது கோல்டன் டீத் எந்த பிரச்சனையுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூடான பொட்டேட்டோவை அவருடைய வாய்க்குள்ளார வலுக்கட்டாயமாக அமைச்சிருந்திருப்பாங்க. அதில் வந்து கோல்டன் டீத் வந்து கங்ஷனுடைய நாயாக மாறி இருந்திருப்பார்.
திரும்ப ப்ரெசன்ட் சீனில் எஸ்எம்டிஎஸ் இந்த குக்ஷுவில் காமிக்கிறாங்க. அவருமே ஹீரோ இருக்கக்கூடிய லொக்கேஷனை கடைசியாக தான் கண்டுபிடிச்சிருந்துருப்பாரு. அதாவது ஹீரோ ஒரு கண்டெய்னர் ஏரியாவுக்கு போகிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு ஒரு வேகமாக போயிட்டு இருப்பார். இதே சமயம் தான் ஹீரோவை காமிச்சா கடைசியாக தான் அவங்க ஒரு ப்ராக்சஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களே. அந்த ப்ராக்சஸ்ன்றது 95% கிட்ட முடிஞ்சு வந்துருக்கும். 100% வந்துச்சுன்னா அவங்க அந்த கார் கிட்ட நெருங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதில் சரின்னு சொல்லிட்டு இவங்களுமே பார்த்துட்டு இருக்காங்க எங்கே அந்த கார் இருக்குன்னு. இதெல்லாம் ஆடுதுங்கும்போது குக்ஷுவல் குறுக்க வரது மட்டும் இல்லாமல் அடியில் ஒரு பாம்பை வச்சுருக்காரு. அது மூலிமா அந்த ஒட்டுமொத்த காரையுமே ஒரு பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. அந்த காருமே வேகமே எகிரி கீழே விழ கடைசியாக அக்கிமுக்கு அவருடைய பொண்ணு எங்கே இருக்காங்கன்ற லொக்கேஷன் கிடச்சிருச்சு. அதாவது அந்த காரை இவங்க ட்ராக் பண்ணிட்டாங்க. அதுதான் அந்த இடத்துக்கு கிம் போகலான்னு இருக்காரு. இதே சமயம் தான் வெளியே வந்த குக்ஷுவலோ கிம் நீ வெளியே வரையான்ற மாரி ஒரு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் கிம் வெளியே வராமல் ஹான்சு வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஒருமே உனக்கு என்ன பிரச்சனைன்னு போது அதை கேட்ட ஹான்சுமே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சுடக்கூடிய புல்லட்லேருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் எக்ரி ஒரு டேக் கொண்டா கிக் விடுறாரு. ஆனால் அதை ப்ரெடிக்ட் பண்ணி குக்ஷுவல் தப்பிச்சிடுறாரு. இது உன்னுடைய சண்டைக்கு உதவி செய்யுமான்ற மாரி ஹான்சு கிட்ட கேட்டால் அந்த இடத்துல ஒருமே நான் உன்னை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணேன்னு சொல்ல அப்போ தான் பின்னாடி ஹீரோ தப்பிக்கிற விஷயம் தெரியுது. அதை பார்த்தோன்னே குக்ஷுவல் அந்த காரை சுட்டுக்கிட்டு இருக்காரு. திரும்ப இவங்க 2 பேருக்குள்ளார பயங்கரமாக சண்டை நடக்குது. இதெல்லாம் அடுத்துனும் போது கடைசியாக இவங்க பாடியை கண்டெய்னரில் போடலான்னு இருக்காங்க. அப்படியே இவங்க தூக்கிட்டு போகும்போது கரெக்டாக ஏதோ ஒரு செக்யூரிட்டி கார்டு பார்த்துருவாரு. அவர் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோல்டன் டீத்தோடைய ஆள் தான் அந்த செக்யூரிட்டி கார்டையை போட்டு தள்ளுறாரு. அதுக்கு அடுத்தது இவங்க பாடியை உள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி இந்த கண்டெய்னர்ன்றது ரொம்ப கோல்டாக இருக்குது. கடைசியாக இவங்க எல்லாருமே போனதுக்கப்புறம் மிஞ்சிக்கு முழு போயிடுது. அவங்களுமே எழுந்திருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த கண்டெய்னர் ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால இவங்களால ஒழுங்காக ப்ரீத் கூட பண்ண முடியல. இன்னொரு பக்கம் ஹான்ஸு குக்ஷுவலோட சண்டை போட்டுருந்துப்பார்ல. கடைசியாக குக்ஷுவல் இவர் என்ன பண்ணுறான்னா மேலேருந்து கீழே தள்ளி விடுறாரு. ஏன்னா குக்ஷுவலுக்காக பேக்கப் வந்துடுச்சு. அதில் குக்ஷுவலை இவர் மேலேருந்து கீழே தள்ளி விடுறது மட்டும் இல்லாமல் அதே பிரிட்ஜிலேருந்து இவருமே கீழே வந்துடுறாரு. அது மொத்தத்தையுமே அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த காரில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிற விஷயம் தெரியுது. யாருன்னு பார்த்தா அது ஜின்ஷோல் தான். கடைசியாக தான் ஜின்ஷோல் சண்டை போடுற மாரி வந்துட்டு எனக்கு ஜஸ்ட்டு பீஸ் தான் வேணும், நான் சரண்டர் ஆயிடுன்ற மாரி கையை தூக்கிடுவார். அடுத்ததாக கங்ஷானுடைய செக்ரட்டரியான நமக்கு எவ்வளோ கோல்டன் டீத் கால் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் நம் காலை எடுத்த மாரியே தெரிஞ்சுக்காது. அதில் ஒரு கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் கங்ஷனை மிரட்டணும்னு சொல்லிட்டு இவங்க ஆட்கள் கிட்ட மிஞ்சியை போய் ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒருத்தவரை முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க. அதை கேட்டு கடுப்பான கோல்டன் டீத் நானே போய் ஃபோட்டோ எடுக்கிறேன்ற மாரி வேகமாக அந்த இடத்த விட்டு நடந்து போகிறாரு. அந்த சமயம் தான் நம் கால் பண்ணுறாரு. அதை கோல்டன் டீத் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் டக்குன்னு இந்த விஷயத்தை கங்ஷான் கிட்ட சொல்லி எனக்கு 2 பில்லியன் தேவைப்படுது, ஒருவேளை அதை எத்தாடலாம் அவருடைய பொண்ணு ஒருத்தவங்களை கொலை பண்ணியிருக்காங்க, அந்த விஷயத்தை நான் வெளியே விட வேண்டியதாக இருக்கும், அதுக்கான எவிடன்ஸ்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஏறி ஆரம்ப எபிசோட்லேயே ஒரு ரெக்கார்டிங் பேசியிருந்திருப்பாங்களே அந்த ரெக்கார்டிங்கை அவர் போட்டு காமிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை நம்ம கேட்கறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை வேகமாகவே கங்ஷானுக்கு தெரியப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அதில் கங்ஷானும் அவருடைய பொண்ணுக்கிட்ட நீ உண்மையாலுமே அவளை கொலை பண்ணியான்னு கேட்கும்போது ஏறி என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல, அவள் தான் என்னை புள்ளி பண்ணா, அதில் நான் ஒரு கோவத்தில் அந்த மாரி பண்ணிட்டேன்ற மாரி இவங்களுமே பயந்துக்கிட்டு சொல்ல அதை கேட்ட கங்ஷனுமே என்கிட்ட நீ ஆனஸ்ட்டாக இருக்கணும், என்கிட்ட நீ உண்மையை சொல்லு, நீ அவளை கொலை பண்ணியான்னு கேட்கும்போது அந்த இடத்துல இவங்களுமே ஆமான்ற மாதிரி சொல்ல இவர் வேகமாக செவிலே அரைஞ்சிடுறாரு. அந்த இடத்துல இவர் கிட்ட வரது மட்டும் இல்லாமல் நீ எதுக்காக இந்த மாரி பண்ண, நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணி இருந்திருப்பேன், நீ அவளை கொல்ல சொல்கிறியா, நான் கொன்று இருந்திருப்பேன், நீ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் உன்னுடைய அப்பா, அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரை கண்டு பயப்படாதன்ற மாரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஏரிக்கிட்ட உண்மையாலுமே அந்த பொண்ணு இறந்துட்டாளான்ற மாரி இவர் விசாரிப்பார். அந்த இடத்துல ஹேரிமே அவளுடைய தலையிலேருந்து பிளட் வந்துச்சு, ஆனால் அவள் இறந்துட்டாளான்னு தெரியலன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட கங்ஷனுமே அவருடைய செக்ரட்டரியான நம்மக்கிட்ட என்ன சொல்கிறான்னா அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததாலும் பரவாயில்ல, அதுக்கான மொத்த பிளேமையுமே கோல்டன் டீத் மேலே போடுன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காரு. இதே சமையல் தான் ஹீரோ பக்கம் அந்த காரை கண்டுபிடிச்சிருந்துருப்பாரு. அதுவும் அந்த BMW கார். அதை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் வேகமாக அந்த இடத்துக்குள்ளாரையும் வந்துருந்துருப்பாரு. அங்கே இருக்கிற ஆட்கள் ஹீரோ கூட சண்டை போடுற மாரி வராங்க. ஆனால் ஹீரோவுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஹீரோ அவருடைய பொண்ணை தேடி தான் வந்தார். அதெல்லாம் இந்த பொண்ணு எங்கன்ற மாரி மிஞ்சியோடைய ஃபோட்டோவை காமிச்சு கேட்க அங்கே இருக்கவங்களாம் பெருசாக எதுவும் பேசாமல் ஹீரோ கூட சண்டை போட வராங்க. ஆனால் ஹீரோவை பற்றி தான் நமக்கு தெரியுமே, 2 அடியிலேயே அவங்கள அடித்து சாத்திடுறாரு. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது இந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணி இன்னொரு பக்கம் கங்சியாங் வந்துக்கிட்டு இருப்பார். அதாவது கங்சியாங் மிஞ்சியோடைய ஃபோனை மட்டும் தான் ட்ராக் பண்ண செய்கிறாரு, மிஞ்சியே கிடையாது. ஆரம்பத்தில் ஹீரோ இருந்த இடத்துக்கு கங்சியாங் வந்துருந்துருப்பார். அதுவும் இந்த ஃபைண்ட் த ஃப்ரெண்டுன்ற ஆப் மூலியமாக தான். போன எபிசோடில் ஏரியாங்கிட்ட இருந்து இந்த ஆப்பை பற்றி இவர் தெரிஞ்சுக்கிட்டு மிஞ்சியோடைய ஃபோனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பார். அது மூலியமாக தான் இவர் மிஞ்சியோடைய ஃபோனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கடைசியாக தான் மிஞ்சி இருக்கிற இடத்துக்கு வர விஷயம் தெரிய வருது. இதே சமயத்தில் மிஞ்சி இந்த இடத்த விட்டு எப்படினாச்சும் தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தவங்க வர விஷயம் தெரிய வருது. கோல்டன் டீத் தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருந்திருப்பார். அப்படியே ஒரு மிஞ்சிக்கிட்ட நெருங்கும்போது கரெக்டாக கங்ஷான் கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் இவருமே கங்ஷான் கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல கங்ஷானோ நீ என்னுடைய பொண்ணுக்கு எதனாச்சும் ஃபேவர் பண்ணியான்னு கேட்கும்போது
அந்த இடத்துல வருமே நான் எந்த வித ஃபேவரும் அவகிட்ட கேட்க போகிறதில்ல, உன்கிட்ட தான் கேட்க போகிறேன். நான் உனக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அந்த லொக்கேஷனுக்கு பணத்தோட நீ வான்ற மாரி கங்ஷான் கிட்ட சொல்ல. இதை கேட்ட கங்ஷன் அப்படியே வெறித்தனமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி ஒரு மிகப்பெரிய படையை கூட்டுக்கிட்டு தான் கங்ஷான் வராரு. இதே சமயத்தில் தான் மிஞ்சி அந்த டோரை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னமோ ஒரு சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு பின்னாடி கோல்டன் டீத்தும் திரும்பி பார்ப்பாரு. அந்த இடத்துல ஒரு மிஞ்சியை பார்த்தாரான்னு தெரியல, ஆனால் ஸ்பாட்டுன்றது ரொம்ப பிளாக்காக இருக்குது. அதே இடத்துல மிஞ்சி கோல்டன் டீத்தை பார்க்குற மாதிரி காமிச்சு டோட்டலாக இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. உண்மையாலுமே இது ஒரு வெறித்தனமான சீரீஸாகவே அமைச்சிருக்காங்க. அதாவது இந்த சீரீஸ் லிட்ரலி எங்கேயுமே போர் அடிக்கிறது கிடையாது. அதாவது 1 ஹவர் வரைக்கும் தான் இந்த சீரீஸ் இருக்குது, ஆனால் எங்கேயுமே போர் அடிக்காமல் முழுக்கவே எங்கேஜிங்காக கொண்டு போகிறாங்க. ஏகப்பட்ட ஃப்ளாஷ்பேக் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, கூடவே ஸ்டோரி அழகாக தந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே எனக்கு இந்த சீரீஸ் எங்கேயுமே போர் அடிக்கல. அதுமாரி தான் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிறக்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.